மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 31 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம தனா வந்துட்டு காணாமல் போயிட்டாங்க. முக்கியமாக லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாமல் போயிட்டாங்க. இதை பார்த்ததோட ஜானகிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. ஜானகி மாயா கிட்ட சொல்லி அழுகுறாங்க. மாயா எப்படியாவது தனாவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு கார்த்தி வீட்டுக்கு தான் கண்டிப்பாக தனா போயிருப்பா அப்படின்ட்டு அங்கே போய் தேடுறாங்க. அப்போ கார்த்திகிட்ட மாயா சொல்கிறாங்க தனா எங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன நீ தனாவை என்கிட்ட கேக்குற, ஆனா அவ என்னதான் பார்க்க வரேன்னு சொன்னா, ஆனா வரலையே அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, தயவு செஞ்சு பொய் சொல்லாத. தனாவுக்கு மட்டும் உன்னால ஏதாவது ஆபத்து அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, உன்னால எதுவும் பண்ண முடியாது, நான் கண்டிப்பா தனாவை அடைஞ்சே தீருவேன், நீ பார்க்க தானே போற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், தனாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உன்னை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்ட்டு மாயா கார்த்தியை எச்சரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்பன்னு பார்த்து கதிர் அங்கேருந்து வந்து மாயா கிட்ட, மாயா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, கார்த்திகிட்ட நான் போய் கேட்டேன், அவன் தனாவை வந்து கூப்பிட்டேன்னு தான் சொன்னான், ஆனா தனா இங்க வரலையா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஒருவேளை இவன் படுத்தின டார்ச்சர்ல மன உளைச்சல் தாங்க முடியாம தனா ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ, அதுக்குதான் அப்படி லெட்டர் எழுதி வச்சிருப்பாளோ அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கண்டிப்பா தனா அப்படி பண்ண மாட்டா, தனா வந்துட்டு பெரியப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கா, கண்டிப்பா தனாவுக்கு ஏதாவதுன்னா பெரியப்பா தாங்கிக்க மாட்டாரு அப்படிங்கிறது தனாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி தனா தப்பான முடிவு எடுக்க மாட்டா, அட்லீஸ்ட் பெரியப்பாக்காவது யோசனை பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்ல. அப்ப கதிர் சொல்றாரு, ஒருவேளை அந்த கார்த்தி டார்ச்சர் தாங்க முடியாம ஏதாவது பண்ணியிருந்தா இந்த உலகமே வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, கதிர் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாத, தனா ரொம்ப இன்னசென்ட், அவளோட இன்னசென்ஸை தான் அவன் பயன்படுத்துறான் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, சரி வா மாயா, எங்க பார்த்தாலும் தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து மாயா நேரா கதிர் கிட்ட, இங்க பாரு கதிர், தனா வந்துட்டு அடிக்கடி தனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இல்ல ஏதாவது மனதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு கோயிலுக்கு போடுவா, அங்க போய் பாப்போமா அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, சரி வா போய் பாப்போம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா அந்த கோயிலுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி நேரா ஃபோன் பண்றாங்க நேரா மாயாவுக்கு. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, தனாவை கண்டுபிடிச்சிட்டியா, தனா கார்த்தி வீட்டில் தானே இருந்தா, கூட்டிட்டு வாமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா அங்க இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சியாகி, என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் போயிட்டு கார்த்திகிட்ட கேட்டேன், தனாவை எங்க வச்சிருக்கியோ மரியாதையா இங்க கூட அனுப்பிடு அப்படின்னு. ஆனா அவன் என்ன சொன்னான்னா, தனாவை நான் கூப்பிடவே இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அவன் தாமா கண்டிப்பா தனாவை ஏதாவது பண்ணியிருக்கணும், சீக்கிரம் கண்டுபிடிமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா தனாவுக்கு எப்பவுமே கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு கோயிலுக்கு போவா, ஸோ அந்த கோவில்ல நான் இப்ப பார்க்க போறோம் நானும் கதிரும், கவலைப்படாதீங்க பெரியம்மா, கண்டிப்பா தனா அங்கதான் இருப்பா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஜானகி நேரா மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பெரியப்பா வந்துட்டு தனவுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவு கண்டாராம், தனாவை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன பெரியம்மா அப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, எப்படியாவது தனாவை சீக்கிரம் கூட்டிட்டு வா, ஒருவேளை தனா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு உன் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மனசு உடைஞ்சு போயிடுவாரு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் இன்னும் 1/2 hourல தனா எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிட்ட, எப்படியாவது வீட்டில் உள்ளவங்கள சமாளிங்க, இந்த விஷயம் மட்டும் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு சிவா வராரு. சிவா நேரா ஜானகியை பார்த்ததோட ஜானகி டக்குன்னு ஃபோனை கீழே வைக்கிறாங்க. அப்ப சிவா கேட்குறாரு, யாரு நீ ஃபோன் பண்ணது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, தனா தான் ஃபோன் பண்ணா, ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா, அதான் சொன்னா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அட்லீஸ்ட் தனாவை அண்ணன்ட்ட பேச சொல்லுங்க, அண்ணனை கூப்பிடவா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஐயோ சிவா, ஃபோனை கட் பண்ணிட்டேனே, நீ இரு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தனாவே ஃபோன் பண்ணுவா, அவளை பதட்டப்படுத்தினா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, ஏன்னா இப்பதான் பல விஷயங்களை மறந்துட்டு தனா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கா, ஸோ இந்த மாதிரி நேரத்துல மறுபடியும் அவளை டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும், சரிங்க நீ, அண்ணன் ரொம்ப பதட்டப்படுறாரே அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் கிட்ட தனாவை கொஞ்சம் பேச சொன்னேன் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அப்படியா இருந்தா நானே ஃபோனை கொடுக்குறேன் சிவா அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ஜானகி நினைக்கிறாங்க, எவ்வளவு நேரம் நான் வீட்டுல உள்ளவங்கள சமாளிக்கிறது அப்படின்னு. ஜானகிக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அப்புறமா ஜானகி வந்துட்டு கிச்சன்ல போயிட்டு சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு கொண்டாந்து டேபிள்ல வைக்கிறாங்க. அப்ப
நம்ம ரகுராம் அந்த இடத்துக்கு சாப்பிட வராரு. ரகுராம் வந்து உட்கார்றாரு. ரகுராம் நேரா பத்மா கிட்ட, பத்மா போயிட்டு தனாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு முதல்ல போனது இன்னுமே வரல அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, அப்படி எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு தனா போயிருக்கா சொல்லு, நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. அப்ப பத்மா நேரா ஜானகி கிட்ட, அண்ணி உங்ககிட்ட தான் அண்ணன் கேட்குறாரு, அப்படி எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு தனா போயிருக்கா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, நம்ம போயிட்டு அவளை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, தனா வந்த பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பத்மா சொல்றாங்க, அண்ணா உங்களுக்கு இப்பதான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது, இப்ப நீங்க போனீங்கன்னா அது ரொம்ப உடம்பு இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும், சாப்பிட்டுட்டே போங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணு வந்த பிறகுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. இதை பார்த்ததோட ஜானகி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பத்மா நேரா ஜானகியை பார்த்து, அண்ணி என்ன நடக்குது இங்க, தனா அப்படி எங்க தான் போனா, ஃபர்ஸ்ட் தனா வீட்டுல இருக்காளா, அவ எங்க போயிருக்கான்னாவது தெரியுமா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, பத்மா தனா எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா நினைக்கிறாங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. அப்ப பத்மாவும் பார்வதியும் போய் பாக்குறாங்க. அப்ப நம்ம பார்வதி நேரா பத்மா கிட்ட, "ஆம், அக்கா வந்துட்டு மறைக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணமா இருக்குமோன்னு தோணுது" அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, சரி அந்த மாயாவையும் காலையிலேருந்து காணுமே அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, ஒருவேளை தனா கதிர் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு ஓடி போயிட்டாலோ அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, பார்வதி சும்மா இரு, இப்படி நம்ம பேசணும்னா அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா நான் ஏதோ சந்தேகத்துல தான் சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, மறுபடியும் இந்த மாதிரி பேசுறாத, அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு உன்னை வெட்டி போட்டுருவாரு அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்புறமா ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி இன்னும் மாயாவோட ஃபோனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மாயா ஃபோன் பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் மாயாவும் கதிரும் சேர்ந்து நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே தனாவை காணோம். அப்ப நம்ம மாயாவுக்கு பதட்டம் தாங்க முடியல. நம்ம மாயா வந்துட்டு நேரா கதிர் கேட்டோம், என்ன கதிர் தனா எங்க இருக்கானே தெரியலையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு ஒரு கடையில மருந்து வாங்குறாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, என்னம்மா நீ மருந்து வாங்க வந்திருக்க, வீட்டுல எப்பவுமே உன் சித்தப்பா தானே வாங்க வருவாரு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல தோட்டத்துல ஒரு செடிக்கு ரொம்ப பூச்சியா இருக்கு, ஸோ அதுக்கு போடுறதுக்காக தான் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவரு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. தனா அந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு போகும் பொழுது அவரு, என்னடா இது, இந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா இருக்கா, அவங்க வீட்டுல வேற ரொம்ப நாளா பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஸோ நம்ம வீட்டுல இதை பத்தி சொல்லணும், அந்த பொண்ணு மாயா கிட்ட ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு அவரு நேரா மாயாவுக்கு கால் பண்றாரு. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி யாரு அப்படின்னு கேட்க, அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருமா மாயா தானே அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நான் தான் ஐயா மாயா பேசுறேன், சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பெரியப்பா பொண்ணு தனா இருக்கால்ல, அந்த பொண்ணு கடையில மருந்து வாங்கிட்டு போறாங்க, அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறதுக்கே பயமா இருக்கு, நான் வேற மருந்து அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டேன், அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போகுதா என்னன்னு தெரியல, வீடு இந்த பக்கம் இருக்கு, ஆனா அந்த பொண்ணு போற பக்கம் வேற பக்கமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகி, சொல்லுங்க எந்த கடை அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த ரோட்டு பக்கமா இருக்குல்ல அந்த கடை தான் அப்படின்னு. அப்ப மாயாவும் கதிரும் பேசிக்கிறாங்க. மாயா சொல்றாங்க, கதிர் தனா வந்துட்டு மருந்து வாங்கியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆக்குறாரு. அப்ப கதிர் சொல்றாரு, சீக்கிரம் போயிட்டு தனாவை காப்பாத்தணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம தனா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு கடை இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா என் தங்கச்சி எந்த பக்கமா போனா அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, இந்த பக்கமா தாம்மா போனாங்க, ஏதாவது வீட்டுல பிரச்சனையா, அந்த பொண்ணு முகமே சரியில்லையே அப்படின்னு. தனா மாயா வந்துட்டு நேரா அவர்கிட்ட, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சியை பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப கடையில உள்ளவர், கண்டிப்பா வீட்டுல ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல அப்படின்னு. அப்ப மாயா நேரா தனா போன பக்கம் ஓடுறாங்க. அப்ப தனா ஒரு பக்கம் போய் கோயில் கிட்ட நின்றுகிட்டு நேரா அந்த மருந்தை குடிக்கிறாங்க. அப்ப நம்ம மாயா அந்த பக்கம் வந்துட்டு டக்குன்னு தனாவை பார்த்ததோட, தனா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. தனா 2 வாய் குடிச்சிட்டாங்க அந்த மருந்தை. அப்ப நம்ம மாயா ஓடி வந்து அந்த மருந்தை தட்டி விட்டு, என்ன காரியம் பண்ற அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் உயிரோட இருந்தா எல்லாருக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, அப்படி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, இங்க பாரு அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத உன்கிட்ட நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் தான் கேட்டிருக்கோம்ல, எதுக்காக இப்படி அவசரப்பட்டு பண்ற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, கார்த்திக் சார் நான் இல்லாம அவரால் வாழவே முடியல, நான் இல்லாம இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா அவன் உன்னோட இன்னசென்ஸை பயன்படுத்தி உன்னை அடையலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், அது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு. தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, கார்த்திக் சாரை பத்தி அப்படி சொல்லாத,
கார்த்திக் சார் இப்போதைக்கு வந்துட்டு அவர் என் கூட வாழ முடியலையே அப்படின்னு ரொம்ப சங்கடத்துல இருக்காரே தவிர்த்து அவர் கண்டிப்பா கெட்டவரெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, அதுக்காக நீ எதுக்கு இப்படி மருந்து குடிக்க போற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல, நானும் கார்த்திக் சாரும் காலேஜ்ல உயிருக்கு உயிரா காதலிச்சோம்ல, அதை பத்தி அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்பதான் நானும் அவரும் ஒண்ணு சேர முடியுமா, அதனாலதான். அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா என்னால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது. அப்பா கடைசியா என் மேல மட்டும்தான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட நம்பிக்கையை நான் குலைக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனாலதான் நான் இந்த உலகத்திலேயே இருக்கிற போறதில்ல. அவர் வந்து சொன்னா சொல்லிக்கட்டும் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு, நீ தப்பான முடிவு எடுக்கிற. அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவு பண்ணு அப்படின்னு சொல்ல, தனா டக்குன்னு மாயா கிட்ட, இங்க பாரு, என் வாழ்க்கையில தலையிடாத அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தனா மயக்கம் மட்டும் கீழே விழுகுறாங்க. இதை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா, கண்டிப்பா இவ நம்ம வரதுக்கு முன்னாடியே மருந்து குடிச்சிட்டா போல. நம்ம தான் அது தெரியாம இவகிட்ட பேசிட்டு இருந்துட்டோம். இவளை எப்படியாவது சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, தூக்கு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் வந்துட்டு இன்னும் தனாவை காணுமே அப்படின்னு பதட்டத்துல இருக்காங்க. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா, இதை பத்தி நீ பெரியம்மா கிட்ட சொல்லிடு. சொல்றதுதான் நல்லது. ஏன்னா தனாவுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளை தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கால் பண்றாங்க. அப்ப ஜானகி ஓடி போய் போன் எடுக்கிறாங்க. இதை வந்துட்டு பத்மாவும் பார்வதியும் பாக்குறாங்க. கண்டிப்பா இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ணி காலையிலேருந்து பதட்டமா இருக்கிறத பாத்தியா அப்படின்னு சொல்ல, பார்வதி சொல்றாங்க, நானும் பார்த்தேன். அக்கா காலையிலேருந்து சரியில்லாம தான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இன்னும் தனாவை காணும். எனக்கு என்னமோ தனாதான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சரி இரு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம ஏதாவது சொன்னா கண்டிப்பா நம்மள ஏதாவது சொல்லுவாங்க, அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஜானகி நேரா மாயா கிட்ட, சொல்லு மாயா, தனா எங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, தனா தப்பான முடிவெடுத்துட்டா. தனா நான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே மருந்து குடிச்சிட்டா. அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு நானும் கதிரும் போறோம். பெரியம்மா, இந்த விஷயத்த பத்தி வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, தனா மருந்து குடிச்சிருக்கா. அவ மருந்து குடிச்சா கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஆகிரும். அவ ஏதாவது பண்ணிக்கிட்டா நம்ம என்ன பண்றது? இந்த விஷயத்த பத்தி உங்க அப்பாட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, இத பத்தி பெரியப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பா பெரியப்பா உடைஞ்சு போயிருவாரு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏற்கனவே சொல்லாத விஷயத்தினால பல பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள நடந்துட்டு, அதனால இந்த விஷயத்த பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜானகி போனை கட் பண்ணிட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, ஜானகி என்னாச்சுமா, ஏமா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, அத்தை, தனா தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, தனா மருந்து குடிச்சிட்டா, அவளை ஹாஸ்பிட்டல்ல மாயாவும் கதிரும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் பேரதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராம் ஓடி வந்து நேரா ஜானகியை பார்த்து, என் பொண்ணுக்கு என்னாச்சு, என் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, தனா மருந்த குடிச்சிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சியாகி, என் பொண்ணு காலையிலேருந்து எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என் பொண்ணுக்கு ஆபத்து வர்றதுக்கு நீ ஒரு காரணமாகிட்டு என் பொண்ணை உயிரோடய விடமாட்டியா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை தேட சொல்லிதான் கதிரையும் மாயாவையும் அனுப்புனேன். அவங்க 2 பேரும் போயிட்டு தனாவை காப்பாத்துறதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகட்டும், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேரா ஹாஸ்பிட்டல்ல தனாவை அட்மிட் பண்ண. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்னம்மா இது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சார், தனா வந்துட்டு மருந்து குடிச்சிட்டா சார், தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாரு, இங்க பாருமா, இது வந்துட்டு போலீஸ் கேஸ்மா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அதை பத்தி நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு இவளை காப்பாத்துங்க அப்படின்னு. உடனே ஒரு நர்ஸ் ஓடி வந்து, சார், சீக்கிரம் இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சார், இமீடியட்டா, இல்லைன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. உடனே டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. தனாவுக்கு வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்கு, ஐசியூல வச்சிருக்காங்க. அதே நேரத்துல கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தி தான், அவனாலதான் தனா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா. அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம தனாவுக்கு ஆபத்து தான், அவனை நான் இப்பயே வெட்டி போடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், இதைதான் அந்த கார்த்தி எதிர்பார்க்கிறான். நீ ஏதாவது பிரச்சனை பண்ணி வருவ, இதை பயன்படுத்தி அவன் தனாவை அவன் பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது தெரியாம நீ தேவையில்லாம கோவப்படாத, அவனை எப்படி டீல் பண்ணணுமோ நான் அதை அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல,
இதை கேட்டுட்டு கதிரும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, தனா உடம்பு சரியாகி வரத்துக்குள்ள அந்த கதிருக்கு ஒரு வழி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன மாயா வந்துட்டு நேரா கதிர்கிட்ட நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, எங்க மாயா போற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, எல்லாம் முக்கியமான ஒரு விஷயமாதான், நீ ஃபேமிலிலேருந்து வருவாங்க, அவளை மட்டும் எப்படியாவது சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா அந்த இடத்துல இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போயிட்டு நேரா போலீஸை பார்த்து, சார் ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் கேட்குறாரு, கம்ப்ளைண்டா? யாரு மேலம்மா கம்ப்ளைண்ட் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, என் தங்கச்சி இன்னைக்கு மருந்து குடிச்சிட்டா, அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் கேட்குறாரு, இப்ப எங்கம்மா அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அவளை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன், ஆனா அவ கைப்பட எழுதுன லெட்டர் இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை காமிக்க போலீஸ் அந்த லெட்டரை பார்த்துட்டு இதுல அந்த பையன் பேரே இல்லையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சார் அந்த பையனுக்கும் என் தங்கச்சிக்கும் தான் என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆணுச்சு, ஆனா கடைசி நேரத்துல கதிர் அப்படிங்கிறவன் தாலி கட்டிட்டான். இது தாங்க முடியாம அந்த கார்த்தி டெய்லியும் என் தங்கச்சியை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். என் தங்கச்சியை எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணான். ஆனா அந்த கார்த்தி வந்துட்டு தனாவோட அந்த இன்னசென்ட்டை பயன்படுத்தி தனாவை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு தற்கொலைக்கு தூண்டி இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, சரி இப்ப அந்த பையன் எங்க இருக்கான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சார் இப்ப அந்த பையன் பண்ணை வீட்டுல இருப்பான், வாங்க அப்படின்னு சொல்ல போலீஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. நேரா பண்ணை வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு மாயா நேரா அந்த கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு நேரா வெளியில வந்து பாக்குறாரு. மாயா போலீஸோட நிக்கிறத பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா, என்ன இது, இவ போலீஸோட நிக்கிறா அப்படின்னு. மாயா நேரா கார்த்தியை பார்த்து, என்ன கார்த்தி, உன் முகத்துல பயம் தெரியுது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்ப எதுக்கு நீ போலீஸை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. சார் என்ன சார் பண்ணேனா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு பொண்ணு சாகுறதுக்கு தரு நீ வந்துட்டு தூண்டுதல் பண்ணியிருக்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நான் என்ன சார் செஞ்சேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு லெட்டரு, இது தனா எழுதி வச்சுட்டு போனது, இதுல நீ தான் இதுக்கு முழு காரணம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி நேரா போலீஸ் கிட்ட, இங்க பாருங்க சார், என் அத்தை யாருன்னு தெரியுமில அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சார் இவன் அதையும் இதையும் சொல்லி தப்பிக்க பார்ப்பான், இவனை விடாதீங்க சார் அப்படின்னு சொல்ல போலீஸ் நேரா கதிர்கிட்ட, இங்க பாரு, அந்த பொண்ணு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம கிடக்குறா, அதனால உன்னை கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. அப்ப கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு அந்த வீடியோ என் கையில தான் இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா போலீஸ் கிட்ட, இங்க பாருங்க சார், அதோட தனாவை தப்பா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இன்னும் மிரட்டிக்கிட்டே தான் சார் இருக்கான், அவன் கிட்டே இருந்து அந்த போனை ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் நேரா கார்த்திகிட்ட அந்த போனை பிடுங்குறாங்க. அப்ப கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், உன்னை பாவம் பாவம் அப்படின்னு இத்தனை நாள் விட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ அடங்குற மாதிரி தெரியல, தனாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரத்துக்கு நீ தான் காரணம், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, நான் வெளியில வந்த பிறகு உனக்கு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த புவனேஸ்வரியோட கூட்டத்துக்கு கார்த்தி கைது ஆனதே தெரிய வருது. இதை பார்த்ததோட புவனேஸ்வரிக்கு ஷாக்கு. புவனேஸ்வரி நேரா பசுபதியை பார்த்து, அந்த கார்த்தி எப்படி கைதானா அப்படின்னு சொல்ல பசுபதி சொல்றாரு, அவன் ஏதோ வில்லங்கத்தனமா பண்ணியிருக்கான், இதை அந்த மாயா கண்டுபிடிச்சிருப்பா, எப்படியாவது நம்ம பிள்ளைய வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு கார்த்தியை ஜாமீன்ல எடுக்க கேட்குறாங்க. ஆனா போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் உங்க பையனை வெளியில கொண்டு வர முடியாது, ஏன்னா அந்த பொண்ணு மாயா கார்த்தி மேல ஸ்ட்ராங்கா வந்துட்டு எவிடன்ஸோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, ஸோ அந்த பொண்ணு நினைச்சா மட்டும்தான் இனிமே கார்த்தி வெளியில வர முடியும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தனாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரகுராம் எல்லாருமே போறாங்க. ரகுராம் நேரா போனதோட கதிரோட சட்டையை பிடிச்சி, ஒன்னால தாண்டா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தனா இப்படி முடிவெடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னதோட செம்ம காண்டாகிறாரு ரகுராம். இந்த ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெலைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.